சுவாமி சீதை 12 வருஷம் ஆகியும் அன்னைக்கு பிறந்தன்னைக்கு எந்த ஆனந்தத்தை அம்மாவுக்கு கொடுத்தானோ அதை கொடுத்தான்னு சொல்லணும் வால்மீகிக்கு. அது வேற எந்த சொன்னாலும் அது வேறாது, அதை சொன்னா போல ஆகாது. பிறந்தன்னைக்கு சொன்ன ஸ்லோகத்தை சொன்னாதான் அது சரியாகும்னு கௌசல்யா சுசுபேதேன புத்ரேணாமித தேஜசா யதா வரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா தேன புத்திரேன கௌசல்யா சுசுபேன்னாள் முதல்ல சொன்ன போது புனர்வசூல அவதரிச்ச ராமன்னாலே பரமானந்தத்தை அனுபவிச்சாள் அர்த்தம். இஞ்சத்தேனான்னு சொல்ற போது சீதையோட சேர்ந்த பிரபு பரமானந்தத்தை கொடுத்தான் அம்மாக்கு அர்த்தம். கௌசல்யா சுசுபேதேன புத்ரேணாமித தேஜசா யதா வரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. சுவாமியை பத்தி சொல்ற போது சுவாமிக்கு கோபமே தெரியாதா? நித்யம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வம் பிரபாஷதே உச்யமானோ விபருஷம் நோத்தரம் பிரதிபத்யதே. நித்தியம் பிரசாந்தாத்மான்னாள் சுவாமிக்கு என்னைக்காவது கோபம் பார்க்கணும்னு நினைச்சா கூட பார்க்க முடியாதா? மிருதுவா பேசுவாளாம், பூ தொடுத்தா போல பேசுவாளாம். மிருது பூர்வம் பிரபாஷதே. ஆறாவது கடுமையா பேசினா பத சொல்ல மாட்டாளாம். உச்யமானோ விபருஷம் நோத்தரம் பிரதிபத்யதே. கோபம் இல்லாம இருக்க முடியுமான்னாள். சுவாமி வேணும்னா தெரிவிச்சு பாடா. கோபம் ஆகாரே தீவிரம்ங்கிறாள். கோபத்தை தெரிவிச்சுண்டாள் ராமன் சொல்ல போறாள் மேலே ஆரண்ய காண்டத்துல எல்லாம். சுவாமி கோபம் சுவாமிய ஆக்கிரமிக்க முடியாது. சுவாமி வேணும்னா தெரிவிச்சுப்பாள். இப்படி எல்லாம் பிரபுவனுடைய பெருமையே படிப்படியா வர்ணிச்சுட்டே வரார் வால்மீகி. 40-44 ஸ்லோகம் வர்ணிக்கிறாள் ராமனே. புத்தி கதஞ்சிதுபகாரேண கிருதேனைகேன துஷ்யதி நஸ்மரத்யபகாராணாம் சதமபி ஆத்மவர்த்தயா. ஆறாவது சொல்ப உபகாரம் பண்ணியிருந்தா அதை மறக்க மாட்டாளா? பகவானுடைய குணம் அது. சுவாமி வீதியில போற போது ஒரு துரும்பு தலையில இருக்கேன்னு சொன்னா போருமா? ஆறாவது அவன் விலாசத்தை எழுதிட்டு போடுவாளாம் சந்தோஷப்பட்டு.